ஆமாம் பூமணி. இந்த சின்ன வீட்டுக்குள்ள எனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கா பார். மரகதமணி முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியும் பூரிப்பையும் கண்டு ஆனந்த கண்ணீர் வழிய நின்றனர் அவ்விருவரும். என்ன இது பூமணி, நீ எப்படி இருக்க? பசங்க நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நல்லா இருக்கும். உங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே? நான் நல்லா இருக்கேன் ராமு. எந்த குறையும் இல்லை. எனக்கு இங்க ஒரு அழகான குடும்பம் கிடைச்சிருக்கு. 2 பசங்க, 2 பொண்ணுங்க. அதுவும் மதுவும் சத்யாவும் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. மனோ கடைக்கு போயிடுச்சா? பார்த்து எத்தனை வருஷமாச்சு? இப்போ வந்துடுவா பூமணி. நம்ம பாப்பா அழகா இருக்கும். மாப்பிள்ளை பொருத்தமா இருக்காருக்கா. மாப்பிள்ளை ராஜாவாட்டும் ஜம்முன்னு இருப்பார் பூமணி. மனம் மேல ரொம்ப பிரியம். அவங்க வீட்டில் எல்லோரும் மனம் அன்பா இருப்பாங்க. பிள்ளை வாழ்க்கையாவது நல்லா அமைஞ்சதே. மரகதமணியின் வாழ்க்கையை நினைத்து எழுந்த சோகத்தை மறைத்து புன்னகைத்தார். அவ சந்தோஷமா இருக்கா. அதை பார்த்துட்டே என் காலத்தை ஓட்டிடுவேன் பூமணி. மாப்பிள்ளையை பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுக்கா. மரகதம், மரகதம், கதவருகே நின்று அழைத்தார் பர்வதம். பர்வதம், ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல மரகதம், ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வந்துடும், மதி சொல்லிச்சு. நீங்க சமைக்காதீங்க. அதை சொல்லதான் ஓடி வந்தேன். நீங்க விருந்தாளிகளை கவனிங்க, நான் அப்புறம் வரேன். சரி பர்வதம். யாருக்கா அவங்க? எனக்கு அக்கா மாதிரி. ரொம்ப வருஷமா இங்க தான் வேலை செய்கிறாங்க. இருங்க, ஜூஸ் போட்டு வரேன். என்னக்கா பேசுறீங்க? நான் போடுறேன், நீங்க உட்காருங்க. நீ அப்படியே இருக்க பூவு. எதுக்கு ராமு இவ்வளவு காய்கறி? இருக்கட்டும்க்கா. ஏங்க, முதல்ல அந்த பத்திரத்தை எல்லாம் எடுத்து கொடுங்க. என்ன பத்திரம் ராமு? நம்ம தோப்பு வீட்டில் பழைய இரும்பு பெட்டியில் இந்த பத்திரமெல்லாம் இருந்துச்சுக்கா. பசங்க தான் பார்த்துட்டு நம்ம பாப்பா பேரில் இருக்குன்னு சொன்னாங்க. நான் உடனே கொண்டு போய் கொடுக்க சொன்னேன். இவர் தான் கேட்கல. நீங்கள் இருக்கிற இடம் அந்த பாவிக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லி மறுத்துட்டார். எப்போ கிடைச்சது ராமு? 4 வருஷம் இருக்கும்க்கா. அந்த பத்திரங்களை மெல்ல வருடினார் மரகதமணி. அம்மா தன் பேத்திக்காக நிறைய இடங்களை வாங்கி போட்டிருக்கிறார். ஏன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை? இத்தனை பணத்தை வைத்துக்கொண்டு நகையை வைத்து வட்டி கட்டி பகலிரவு பாராது உழைத்து இனியாவது மனோ பணத்தை துரத்தி கொண்டு ஓடாமல் இருக்கட்டும். சட்டமிட்ட படத்தினில் சிரித்த தன் தாய் தந்தை முன் அப்பத்திரங்களை வைத்தார் மரகதமணி. பெற்றோர் நினைவில் அவர் விழிகள் வழிந்தன. கோவையின் தெற்கு பகுதியில் அமைந்திருந்த எண்ணற்ற எழிலான கிராமங்களில் மயிலாம்பாறை என்ற சிறிய கிராமத்தில் செல்வ செழிப்பு மிக்க சிவகாமிக்கும் வரதராஜனுக்கும் பிறந்த செல்வ மகள் மரகதமணி. அக்கிராமத்தின் அண்டை கிராமமான தீகம்பதியைச் சேர்ந்தவர் மதுச்சந்திரனின் தாயார் ராதா. சிவகாமியின் தென்னந்தோப்பும் ராமு என்று அழைக்கப்படும் ராமலட்சுமணன் உடைய தென்னந்தோப்பும் அடுத்தடுத்து அமைந்திருக்கும். ராமுவின் மனைவி பூமணி. சிறு வயதில் பெற்றவர்களை இழந்த ராமுவை பாதுகாத்தவர் சிவகாமி என்பதால் ஈன்றளவும் நன்றி மறவாமல் அவர் குடும்பத்தின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டுள்ளார் ராமு. அன்பாலயத்தின் மாடித்தோட்டத்தில் போடப்பட்டிருந்த பிரம்மு சோஃபாவில் அமர்ந்திருந்த மதுச்சந்திரன் முகத்தில் கவலை ரேகைகள். ராமுவின் வரவால் மனைவியின் மனது கடந்த காலத்து நிகழ்வுகளை சிக்கி துன்பப்படுமோ என எண்ணி தவித்தான் மதுச்சந்திரன். காலடி சத்தத்தில் நிமிர்ந்த மதுச்சந்திரன் தயக்க நயடையுடன் வந்த ராமுவையும் பூமணியையும் கண்டு புன்னகையுடன் எழுந்தான். இது உங்க வீடு, தயங்காம வாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட மாப்பிள. இத மறக்காம வாங்கிக்கணும். தங்கச் சங்கிலியையும் பிரேஸ்லெட்டையும் மதுச்சந்திரனுக்கு அணிவித்தார் ராமு. இது எதுக்கு இதெல்லாம்? உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் செய்யலாம் மாப்பிள. அக்காவை சந்தோஷமா பார்க்க மாட்டோமான்னு ஏங்கி கிடந்தோம். இன்னைக்கு உங்களால ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அவங்க முகத்துல சிரிப்பை பார்த்துட்டோம் மாப்பிள. பாப்பாவை நல்லா பார்த்துக்கங்க மாப்பிள. எங்க அக்காவுக்கு அது ஒண்ணுதான் சந்தோஷத்தை தரும்.
கவலைப்படாதீங்க. மனோ அம்மா எனக்கும் அம்மா தான். நான் அவங்கள எப்பவும் வருத்தப்பட விட மாட்டேன். ரொம்ப சந்தோஷங்க மாப்ள. ராமு கைகூப்பி தன் நன்றியை தெரிவிக்க, ஐயோ! என்ன நீங்க? என்ன போய் ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? மாப்பிள்ள, மரகதம் அக்காவோட அம்மாவும் ஐயாவும் எங்களுக்கு சாமி மாதிரி. எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க. அக்காவும் எங்க மேல ரொம்ப பாசமா இருக்கும். மரகதம் அக்கா தோப்பும் எங்க தோப்பும் பக்கம் பக்கம் இருக்கும். ஒரே குடும்பமா பழகிட்டு இருந்தோம். அப்பா வயித்து வலின்னு படுத்து அப்படியே போயிட்டார். அம்மாவும் கொஞ்ச நாள்ல சொந்த பந்தத்துக்கு எல்லாம் காசு மேல தான் குறி. அம்மாவும் ஐயாவும் தான் எனக்கு ஆதரவு தந்து என் தோப்பை காப்பாத்தி கொடுத்தாங்க. படிக்க சொன்னாங்க. எனக்கு படிப்பு வரல. தோட்டத்தை பார்த்துட்டு இருந்துட்டேன். பூமணிய அவங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அக்கா தம்பியா தான் பார்த்தது. இவகிட்டையும் பிரியமா இருந்துச்சு. மதுச்சந்திரன் அவர்கள் பேச்சில் குறுக்கிடாமல் கேட்டுக்கொண்டு இருக்க, மடைத்திருந்த வெள்ளம் போல இருவரும் மாறி மாறி பேசி மதுச்சந்திரன் மனதில் இருந்த கேள்விகளுக்கு பதில் அளித்து கொண்டிருந்தனர். மரகதம் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மாப்பிள்ள. ஆனா அதுக்கப்புறம் சந்தோஷங்கிறதே இல்லாம போச்சு. இத்தனைக்கு நெருங்கின சொந்தக்காரங்க சொன்ன வர மாப்பிள்ள. ஒரே பையன். அம்மா மட்டும்தான். சொத்து இருக்கு. சொந்தம் மில்லு இருக்கு. அம்மா பேச்ச மீறாத பையன்னு எல்லாம் சொல்லி அந்த பாவிய மரகதம் அக்கா தலையில கட்டிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அந்த பாவியோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது மாப்பிள்ள. போதை மருந்துன்னு பெண்களோட பழக்கம்னு ரொம்ப மோசமானவன்னு தெரிஞ்சு ஐயாவும் அம்மாவும் பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு உடைஞ்சு போயிட்டாங்க. அப்போ இருந்தே நான் தான் நம்ம தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. அந்த பாவி சொத்துக்காக அவங்க அம்மா கிட்ட நல்லவனா வேஷம் போட்டிருக்கான். அந்த அம்மாவும் ஏமாந்து சொத்தை எழுதி வச்சுட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அம்மாவை கண்டு பயம் விட்டு போச்சு. இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, அந்த அம்மா அக்கா கிட்ட பாசமா தான் இருந்துச்சு. பையன்கிட்ட எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். என்ன பிரச்சனை? 1.5 வருஷம் இப்படியே ஓடிச்சுங்க மாப்பிள்ள. மரகதமணி வயிற்றில் முத்தொன்று வளர்ந்தது. மரகதமணி மகிழாவிட்டாலும் சிவகாமி மகிழ்ந்தார். தனக்கு பின் தன் மகளுக்கு அக்குழந்தையாய் துணையாக இருக்கும் என முழுமையாக நம்பினார். அந்த பாவிக்கு குழந்தை இருக்கிறது தெரிஞ்சு கலைக்க சொல்லி அக்காவை அடிச்சதுல பிள்ளைக்கு காது கேட்காம போச்சேன்னு அம்மா அழாத நாள் இல்ல மாப்பிள்ள. மௌன கண்ணீர் விட்டனர் ராமுவும் பூமணியும். அக்கா தனக்கு குழந்தை மட்டும் போதும்னு அம்மா கூடவே இருந்துடுச்சு. அக்கா மாமியார் மட்டும் அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டு போவாங்க. ஐயாவும் அம்மாவும் பாப்பாவை பெரிய கான்வென்ட்ல சேர்த்து விட்டாங்க. அப்பப்போ போய் பார்த்துக்கிட்டு வருவாங்க. அக்கா போட்டோவிலேயே பார்த்துக்கும். ஐயா ஒரு நாள் தூக்கத்திலேயே போயிட்டார். அம்மாவும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இருக்கல. அக்கா பாப்பா தான் உலகம்னு வாழ பழகிட்டாங்க. நாங்க நிம்மதியா இருந்தது அந்த விதிக்கு பொறுக்கலையோ. அந்த பாவி மறுபடியும் வந்து அக்காவோட பாப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு. ஆனா மாப்பிள்ள, பாப்பா பாட்டி மாதிரி தைரியசாலி. அவங்க கிட்ட இருந்து மீண்டு வந்துடுச்சு. நடு ராத்திரியில தோப்புல வந்து நின்னுச்சு பாருங்க. அன்னைக்கு அமாவாசை வேற. ராமுவின் உடல் இப்பொழுதும் ஒரு நடுக்கம் ஓடி மறைந்தது. நீங்க பாத்துக்குவீங்க. அக்காவும் பாப்பாவும் பாதுகாப்பா. இனி எங்களுக்கு கவலை இல்லை மாப்பிள்ள. சந்தோஷமா இருப்பாங்க. நாங்களும் நிம்மதியா இருப்போம். மனதை பல உணர்வுகள் ஆட்வித்து போதும் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக புன்னகைத்தான் மதுச்சந்திரன். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. மனம் வந்துடுவா. நான் ஹோட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நன்றி விசுவாசம் பாசத்தால் நிரம்பியிருந்த ராமு பூமணி உள்ளத்தில் ஆனந்தமும் இணைந்தது. நேரம் நள்ளிரவை நெருங்கி கொண்டிருக்க உறக்கமோ மனோகரணியிடம் நெருங்கி வரவில்லை. அம்மா கடந்த காலத்தை நினைத்து வருந்துவாரோ? இருக்காது. மகிழ்ச்சியாக தான் காணப்பட்டார். ராமு அண்ணா சந்திரனிடம் என்ன கூறியிருப்பார்? இந்த பூர்ணா 2 நாட்களுக்கு இந்த பக்கம் வராமல் இருந்தால் நன்றாக இருக்கும். தூங்கலையா ஹனி? நீங்க இல்லாம தூக்கம் என் பக்கத்துல வரமாட்டேன்னு சொல்லுது சந்தர். வரமாட்டேனா சொல்லிச்சி?
இனி வரும் பார். வழக்கம் போலவே அவளை தூக்கிச் சென்று படுக்க வைத்து இருவருக்கும் சேர்த்து போர்த்தி கொண்டு படுத்தான் மதுச்சந்திரன். கணவன் முகத்தில் தெரிந்த வருத்தம் மனோகரணி எதிர்பார்த்ததே. நீங்க இப்படி வருத்தப்பட்டே இருந்தா இந்த வீடோட சந்தோஷம் இந்த வீட்டோட சந்தோஷம் காணாம போயிடும் சந்தர். ஹனி, அத்தை பேரில் மட்டுமில்ல குணத்திலும் விலமதிக்க முடியாதவங்க. அத்தைக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்? இதுதான் தலையெழுத்தா? தலையெழுத்து தானே, நொந்து கொண்டாக வேண்டும். அந்த ஆள் மறுபடியும் ஏன் வந்தான் ஹனி? அந்த அவ யாரு? நீங்க எப்படி இவங்க கிட்ட மாட்டுனீங்க? மதுச்சந்திரன் சிகையை மெல்ல வருடி அவன் நெற்றியில் முத்தமிட்டாள் மனோகரிணி. தூங்குங்க சந்தர், குட் நைட். எனக்கு தூக்கம் வராது ஹனி. தினமும் நான் கற்பனையில் பார்க்குற காட்சிகளை என்னால் தாங்க முடியல ஹனி, ப்ளீஸ். அவன் கெஞ்சல் குரலும் பார்வையிலும் தான் எடுத்த உறுதியை மறைத்த மனோகரணியின் மௌன பூட்டு உடைந்தது. கடந்த காலம் கண்முன்னே விரிந்தது. தனது 12ஆம் வகுப்பு தேர்வுகளை முடித்துவிட்டு தாயை காணும் ஆவலில், இனி தாயோடே வசிக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியிலும் பயணத்தை மேற்கொண்ட மனோகரணி உற்சாகம் மனதோடு ஒரு மாலை வேளையில் தன் கிராமத்தை சென்றடைந்தாள். அம்மாளிகை வீட்டின் வாயில்கள் திறந்தே இருக்க புள்ளிமானாய் துள்ளல் நடையுட வீட்டினுள் சென்றாள் மனோகரணி. அம்மா, அம்மா, எங்க இருக்கீங்க? அம்மா, ஏன் இந்த வீடு இத்தனை நிசப்தமா இருக்கிறது? அம்மா அறை மாடியில தானே. காற்றாய் அப்படிகளில் விரைந்தாள் மனோகரணி. வரிசையாக இருந்த அறைகளில் 4வது அறையில் கால் வைத்த மனோகரணியை அவள் கண்ட காட்சி உலுக்கியது. இளைத்து எலும்பு கூடாக இருப்பது அம்மாதானா? அவள் கையில் இருந்த ஜர்க்கினும் கைப்பையும் நழுவியது. எங்க ஓடுற? தப்பிச்சு போயிடலாம்னு பாக்குறியா? உரத்த குரலில் கத்தி மரகதமணியை தள்ளிவிட்டாள் ஒருத்தி. அம்மா, 4 ஓடிச் சென்று தாயை தூக்கி நிறுத்தினாள் மனோகரணி. அதே வேகத்தில் திரும்பி தள்ளிவிட்டவளின் கன்னத்தில் மின்னல் வேகத்தில் 4-5 அறை வைத்தாள் மனோகரணி. அதன் பின்னே அவள் முகத்தை பார்த்தாள். அதீத ஒப்பனை, முகம் சுளிக்கும்படியான உடை. மனோகரணியின் முகம் அருவருப்பை அப்பட்டமாக காட்டியது. அதை கண்ட அவள் விழிகளில் எழுந்த வெறி உள்ளத்தை சில்லிட செய்வதாக இருந்தது. தெய்வம் குடியிருக்கிற வீட்டில் உன்ன மாதிரி அலங்கார பேய்க்கு என்ன வேலை? வெளியில போ. மனோகரணி அடித்ததிலும் அவள் பேச்சிலும் அவள் முகம் பயங்கரமாக மாறியது. உன்னை என்ன செய்யறேன் பார். அவள் பேச்சை அலட்சியப்படுத்திவிட்டு தன் தாயிடம் திரும்பினாள் மனோகரணி. அம்மா, உங்களுக்கு அடி. ஏம்மா அழுறீங்க? அவ யார்மா? அவ நீ எதுக்கு தங்க இங்க வந்த? அம்மா நிறைய தப்பு பண்ணிட்டேன் மனோ. உன்கிட்ட நிறைய பொறுக்கி சொல்லிட்டேன். என்னம்மா சொல்றீங்க? இவதான் டார்லிங் என்ன அடிச்சான். கொஞ்சம் குரலில் வராத கண்ணீரை துடைத்தபடி கூறியவளின் புறம் திரும்பிய மனோகரணியின் உலகம் ஸ்தம்பித்து போனது. நீ அழாத டார்லிங். அந்த அற்பன் ஆவேசம் கொண்டு மனோகரணியை அரைந்ததில் உயிர் பிரிந்த உடலென தரையில் சாய்ந்தாள். ஐயோ, என் புள்ளைய அடிக்காதீங்க. தடுத்த மரகதமணி ஒரு மூலையில் சென்று விழுந்தார். மனோகரணியிடம் ஒரு அசைவும் இல்லை, அலறலும் இல்லை, அடிவாங்கும் உணர்வும் இல்லை. மனோ, மனோ. வெகு நேரம் மரகதமணியின் அலறல் மட்டுமே அவ்விடத்தை நிறைத்திருந்தது. மனோகரணி விழிகள் சொருங்கி மூடின. அடிப்பதை நிறுத்திய அம்மிருகம் பெல்ட்டை வீசிவிட்டு அவளுடன் சென்றது. அத்தனை நேர்மமும் பார்வையாளனாய் கதவருகே நின்றிருந்த ஒருவன் தரையில் கிடந்த மனோகரணியின் கைப்பையை எடுத்து அதில் இருந்த கைபேசியை எடுத்துக்கொண்டு கதவை பூட்டி விட்டு சென்றான். தோளில் உணர்ந்த ஈரத்தின் கணவன் முகத்தை நிமிர்த்தி பார்த்தாள் மனோகரணி. எதுவும் பேசாமல்
அவன் கண்ணீரை துடைத்து விட்டாள். அப்பொழுதுதான் அடிபட்டது போல் அவள் கன்னத்தை வருடிய மதுச்சந்திரனின் கரம் அவள் தோள், கை, காலெல்லாம் மெல்ல வருடியது. சந்தர், சந்தர். விழியில் பெருகிய நீரோடு அவள் விழி நீரை துடைத்தான் மதுச்சந்திரன். அப்பா, அப்பா வெளிநாட்டுல வேலை செய்யறாருன்னு அவ்வளோ நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சந்தர், இனியா நரேனோட அம்மா அப்பா மாதிரி என்னோட அம்மா அப்பாவும் ஒற்றுமையா அன்பா இருப்பாங்கன்னு எல்லாம் பொய்யா போச்சு சந்தர். பாட்டியும் அம்மாவும் என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்பா வெளிநாட்டுல இருக்கிறதா என்னை நம்ப வச்சு நான் அப்பான்னு பேசுறப்ப எல்லாம் அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அம்மா பாவம் சந்தர். அங்கே தரையில் படுத்திருந்த மனோகரனின் மூடிய விழிகள் மெதுவாக திறந்தன. தன்னை சுற்றிலும் இருந்த இருளை புரியாது பார்த்தவளுக்கு மெல்லிய உண்மை புலப்பட்டது. எழுந்தவள் வழியில் எழ முடியாமல் கண்ணீர் வடிய சரிந்தாள். உடல் வலியில் துவள, உள்ளம் வேதனையில் துவள, சுரண்டு படுத்த மனோகரனியின் விழிகள் மட்டும் தொடர்ந்து பொழிந்தன. அரைமயக்கத்தில் இருந்தவளின் செவிகள் கதவு திறக்கும் ஓசையை கேட்டன. அதைத் தொடர்ந்து கையில் சுருக்கென்று ஒரு வலி ஏற்பட்டதை உணர்ந்தாள் மனோ. இருண்ட அவ்வறை போலவே அவள் வாழ்வும் இருண்ட பாதையில் அடியெடுத்து வைத்தது. துவண்டவள் துணிவின் தூணை கொண்டு இருளை மின்னலென கிழித்தெறிய எழுவது எப்பொழுது? சூரியன் தன் சுடும் கரங்களால் மனோகரணியை தொட்டு எழுப்ப முயன்றதில் ஒரு வாராக கண் விழித்தாள் மனோகரணி. அவள் பார்வை சுற்றிலும் சுழன்றது. இந்த அறை அம்மாவின் அறை அல்லவா? பீரோ, மரக்கட்டில், மேஜை, குளியலறை கதவில் நின்றது அவள் பார்வை. மெதுமெதுவாக எழுந்தவளால் நிற்க முடியாமல் போக சுவரில் சாய்ந்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள் அச்சுவரை பிடித்தே ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தாள். உடல் முழுவதும் வலியில் நோக வேலை நிறுத்தம் செய்திருந்த கண்ணீர் மீண்டும் தன் பணியை தொடர்ந்தது. குளிர்ந்த நீரை பிடித்து பலமுறை முகத்தில் அடித்த மனோகரணி தள்ள ஆடியபடியே வந்து கட்டிலில் அமர்ந்தாள். கதவு திறக்கப்பட்டது. குட் மார்னிங் டார்லிங். இவன் நான் வரும்போது சாலையில் என்னை கடந்து சென்றானோ? இவன் பார்வை அப்போதே சரியில்லை. கடவுளே, இவனும் இங்குதான் இருக்கிறானா? என் அம்மா எங்கே? பாவம். அவள் கன்னத்தை தொட அவன் கரம் நீள அதற்குள் மனோகரனின் கரம் நீண்டு அவன் கன்னத்தை பதம் பார்த்தது. என்ன டார்லிங், உனக்கு வலி தெரியக்கூடாதுன்னு எவ்வளவு அக்கறையா ஊசியெல்லாம் போட்டேன். நீ ஏன்டா இப்படி கை நீட்டுற? மனோகரனியின் உள்ளத்தில் பயம் தலை காட்ட துவங்கியது. ரஜீஸ், ரஜீஸ், ஊசி போட்டமா வந்தமான்னு இல்லாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இல்ல மினி. ஏய், என் அம்மா எங்கே? உன் தெய்வத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சுட்டேன். என்ன உளர்ற?